பட்டிமன்றம் ஒரு 3 தரமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு அரங்கத்தில் நடக்கிற பட்டிமன்றங்கள் எளிது. அதில் நீங்கள் சங்க இலக்கியம் சொல்லலாம், புறநானூறு சொல்லலாம். என் ஆடியன்ஸ் யார் தெரியுங்களா? நான் வேதாரண்யத்தில் பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது என் ஆடியன்ஸ் 12 மணிக்கு தான் வந்து முன்னாடி உட்காருவான். என் ஆடியன்ஸ் யாருன்னா, ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி, உப்பள தொழிலாளி, ஒரு சாதாரண ஆள். அவனை முதல்ல நான் வந்து கருத்துக்களாலாம் கவர முடியாது. நான் சொல்கிற நகைச்சுவையை கேட்டு மட்டும்தான் அவன் ரசிக்கிறதுக்காக, சிரிக்கிறதுக்காக தான் விழாவில் பட்டிமன்றமே வைக்கிறான். நான் பட்டிமன்றம் முடிக்கும் போது 4:45 மணிக்கு முடிப்பேன். அப்போ இந்த அரங்கத்தில் பேசுகிற எந்த பேச்சாளரை வேணாலும் நீங்கள் வேதாரண்ய பகுதியில் இறக்குங்க. அவங்க 4 மணி வரைக்கும் பட்டிமன்றம் நடத்தினா நான் பட்டிமன்றமே நடத்துகிறேன். காலையில் ஒரு கருவாடை இருவார். ஆமாம், அவரால் நடத்த முடியாது. அவரால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து போக முடியாது. நான் மக்களின் கலைஞன், அவங்கள்ட்டேருந்து வந்தவன், அவங்கள்ட்டேருந்து இருக்கிற விஷயங்களை தான் நான் பேசுகிறேன். அப்போ வந்து அவன் ரசிக்கிறதுக்கான விஷயங்களை தான் நான் பேசுகிறேன். உண்மையை சொல்லப்போனால் ஒரு குடும்பத்தில் நடக்கிற சண்டை அவன் மனைவிக்கு அவனுக்கு என்ன நடக்குதோ அதை நான் பேசுனா மட்டும்தான், சே நம்ம வீட்டில் நடக்குது அப்படியே சொல்கிறான்டா அப்படின்னு அவன் ரசிப்பான். அதை விட்டுட்டு நான் படித்த இலக்கியங்கள்லாம் கொண்டு வந்து அங்கே சொன்னேன்னா அவன் கண்டிப்பாக பார்க்க மாட்டான். இப்போ தம்பி சொல்லும்போது கூட சொன்னாப்புல கொஞ்சம் பட்டிமன்றம் இறங்கி தரந்தான்னு வந்துடுச்சு. அப்படிலாம் இல்லவே இல்லை. அதனால் கம்பராமாயணம் பேச முடியும், பெரிய புராணமும் பேச முடியும், புறநானூறும் பேச முடியும், அகநானூறும் பேச முடியும். அதே நேரத்தில் ஒரு பாமரனுக்கு இறங்கி பாட்டு மன்றமும் என்னால் பேச முடியும், அவனை சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும். மணிமேகலையில் வருது இந்த வார்த்தை, ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டிமன்றமும் பாங்கறிந்து ஏறுமின்றான். சமயங்களுக்கு இடையே நடந்த போர் தான் பட்டிமன்றம் முதல்ல. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ராமாயணமா, மகாபாரதமா, கர்ணனா, கும்பகர்ணனாலாம் மாறி அதுக்கப்புறம் ஆண்களா, பெண்களா, கணவனா, மனைவியா, குடும்பமா, சமூகமா, இப்படியெல்லாம் வந்துச்சு. அது சாலமன் பாப்பையா காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. அப்போ சாலமன் பாப்பையாவே குறை சொன்ன சமூகம் இங்கே இருக்காங்க. ஐயா என்ன இந்த தலைப்பெல்லாம் போடுறாரு. ஆனால் அது ஒரு அரங்கத்துக்குள் நடக்கும்போது அது ஆரோக்கியமாக நடந்தது. நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கலை, அவங்கெல்லாம் பெரியவங்க அப்படி தான் வளர்த்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக விழா காலங்களில் உள்ளே போகும்போது அதனுடைய தன்மையை மாற்றிக்கிடுச்சு. யாருக்கும் அப்படியே பேசணும்னு ஆசை இல்லை, ஆனால் அப்படி பேசி மக்களை சந்தோஷப்படுத்துகிற கலைஞர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய பெருமை.